தற்போது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் இருக்கும் பட்சத்தில் தற்போது அந்த அங்கீகாரம் 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கு இல்லை என்று கூறி நாளை நடக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத 19 மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறுவதற்கு என்ன வழிமுறைகள்? கடைசி நேரத்தில் ஒரு நாள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் சார்? இந்த சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லாதால இப்போ 19 மாணவர்கள் நாளை தேர்வு எழுத முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன வழி இருக்கு சார்? ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தமிழ்நாடு அரசு கிட்ட அவங்க பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து தடையின்மை சான்று பெறணும். அந்த தடையின்மை சான்று பெறுதலுக்கு முன்னாடியே அவங்க பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ்ல இருந்து எல்லா லைசன்ஸையும் வாங்கி வச்சிருக்கணும். போதுமான அளவு இடம் இருக்கணும். 2 ஏக்கர் இடம் கேட்பாங்க. அது எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு பிறகு சிபிஎஸ்இ வலைதளத்துல விண்ணப்பிப்பாங்க. விண்ணப்பித்த பிறகு அது எல்லாமே சரி, ஆவணங்கள் சரியாக இருந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் சிபிஎஸ்இ ஓபனிங் பர்மிஷனே கொடுக்கும். இப்ப 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க சொல்றது பார்த்தா 8ஆம் வகுப்பு வரைக்கும் தொடங்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கலாம். 9, 10க்கு அவங்க வாங்காம இருந்திருக்கலாம். வாங்காம இருந்ததே அவர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லி இருக்கணும். பெற்றோர் கிட்ட இருந்து அதை மறைத்திருக்க கூடாது. வாங்காமல் தவறுதான். எந்த அளவுக்கு அனுமதி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நடத்த முடியும். அனுமதி இல்லாத போது அனுமதி இல்லாமல் நடத்தியதுன்றது நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய தவறாகத்தான் நம்ம பார்க்க முடியும். சார், இது பள்ளி நிர்வாகத்துடைய தவறு என்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தவறுனால 1 வருட பள்ளி கல்வி அவர்களுக்கு வீணாகிறது. இதற்கு அரசு தரப்பிலிருந்து ஏதாவது மாற்று வழி செய்து தர முடியுமா? இது தேர்வு அப்படின்னு வந்துட்ட பிறகுங்க, தேர்வுல பல லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. இப்ப சிபிஎஸ்இ பள்ளின்னா உங்களுக்கு அகில இந்திய அளவுல எழுதுறாங்க. மாநில பாடத்திட்டமா இருந்தா மாநிலத்துக்குள்ள இதுல பல லட்சம் பிள்ளைகள் எழுதுறதுனால எல்லோருக்கும் ஒரு விதி தான் கொடுக்க முடியும். விண்ணப்பிக்காமல் எப்படி உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க? இதுல ரொம்ப பிரத்யோகமா செய்யணும்னா சிபிஎஸ்இ ரீஜனல் ஆபீஸ் தலையிட்டு அது என்ன நடந்ததுன்னு சரி பண்ண முடியும்னா மண்டல அலுவலகம் சென்னையில இருக்கு. சென்னையில இருக்கிற சிபிஎஸ்இ ஆபீஸ் தலையிட்டு அந்த மாணவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா அது செய்யலாம். மாணவர்கள் ஜென்யூனா படிச்சிருக்காங்க, மாணவர்கள் மேல எந்த தப்பும் கிடையாது, நிர்வாகத்தின் மேலதான் தவறு என்கின்ற போது அந்த மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்கள நேரடி மாணவர்களாக, தனிப்பயிற்சி மாணவர்களாக கூட கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு அப்படின்றது போல இந்த மாணவர்களுக்கும் சில விதிவிலக்கு கொடுத்து அந்த மாணவர்களை தேர்வு எழுத வைக்கலாம். நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். நிர்வாகத்துக்கு எந்த இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.